ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த பக்கம் கிறிஸ்தவங்க இருக்கு, முஸ்லிம்கள் இருக்காங்க. இந்த வழியா நீ போகாதேன்னு சொன்னா என் பேரம் பேச்சு நாளைக்கு என்ன சொல்லும்? நான் இருக்க மாட்டேன், போயிடுவேன், போக மாட்டேன், சென்றுடுவேன். தைரியமா இருக்கிற ஹிந்து மாறு தட்டி ஹிந்துவா இருந்தான். காசுக்கு ஆசைப்பட்டவன் கிறிஸ்தவன் தான். ஓழையா இருந்தவன் கிறிஸ்தவனா முஸ்லீம் அந்த மாதிரி இருந்தான். இதை கொடுக்கறதுக்கு கூட பயப்படாதவங்க இந்துவர். தெய்வீக தமிழகத்தை நாத்திக மேகம் சூழ்ந்த நிலையில் இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச வந்த மாமணி இந்து முன்னணி. தர்மம் காக்க அதர்மம் அகற்ற ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் இந்த தங்கம் இந்து முன்னணி. தேசியத்தை போதித்து தெய்வீகத்தை நேசித்து சாதனைகளை மட்டுமே ருசித்து சரித்திரம் படைத்த இயக்கம். போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம். நாத்திக நரிகளை நறுக்கி மதமாற்ற கும்பல்களை விரட்டி உணர்வுள்ள இந்து சமுதாயத்தை திரட்டி சரித்திரம் படைத்த இயக்கம். வழிபாடில்லாத ஆலயமா, கடவுளை காணக்கூட நாணயமா வினாக்களை எழுப்பி வெற்றி வாகை சூடிய இயக்கம். தீண்டாமை சிறைகளில் சிக்கிய இந்துக்களை விநாயகர் சதுர்த்தி எனும் எழுச்சி மூலம் விடுதலை செய்தது. ஓடாத தேரை ஓட்டி இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை காத்தது. பயங்கரவாத தாக்குதல்களை நேருக்கு நேராய் நோக்கியது. பராக்கிரமம் கொண்டு வீரத்தோடு எதிர்த்தது. அர்ப்பணிப்பும் தியாகமும் அன்றாட உணவு. அதனால் தகர்ந்தது தேச விரோதிகளின் கனவு. உறுதியை கொடையென தந்த தியாக குற்றாலம் இந்து முன்னணி. 42 ஆண்டு கால போர்க்களத்தில் பல பலிகள், பல வலிகள், அத்தனையும் கடந்து பிரிவினைவாதத்தை அழித்து பிள்ளையார் சுழி இட்டது இந்து முன்னணி. இந்து சமுதாயம் காக்கவே இந்த பிறவி. இதை உறக்கச் சொன்னவர் வீரத் துறவி. அவர் விட்டு சென்ற பாதைகளில் பயணிக்கும் இந்து முன்னணி. 2023ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னி மலையை இயேசு மலையாக மாற்ற முயற்சித்த கயவர்களின் சதியை ஆயிரக்கணக்கான இந்துக்களை திரட்டி போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றோம். சமீபத்தில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலையை சிக்கந்தர் மலை என்றும், புனிதமான மலை மீது அசைவ உணவை சாப்பிட்டு மற்றும் ஆடு வெட்ட புறப்பட்ட சில இந்து விரோத சக்திகளை எதிர்த்தது இந்து முன்னணி. கிளர்ந்தது இந்து மக்கள் எழுச்சி. பல தடைகளை தாண்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தி நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது இந்து முன்னணி பேரியக்கம். இந்து முன்னணி பேரியக்கம் முருகரை வைத்து அரசியல் செய்யவில்லை. தமிழகத்தில் ஆன்மீகத்தை ஒளிரச் செய்ய முருகப்பெருமான் தான் இந்து முன்னணியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.